சொல்லி சொல்றேன். நீங்க வந்து அத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல அ உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மீட்டிங் முடியும்போது, நம்ம லாஸ்ட்ல வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இங்க இதுல வந்து நம்ம ஹெல்தி லைஃப் பத்தி பார்க்க போறோம். ஃபுட்னா என்ன? அதோட ஃபங்ஷன்ஸ், குரூப்ஸ், நியூட்ரியன்ட்ஸ் இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாருக்கும் ஸ்லைடு தெரியும் தெரியும்? தெரியுதுங்களா? ஸோ, நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். சரியா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியம் அப்படின்றது எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். இப்போ வந்து நம்ம ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அத வந்து ஒரு 8 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. முன்னாடி வந்து 3 கேட்டகரி தான் வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஃபுட்ல இருக்கணும், மென்டல் இருக்கணும், பிசிக்கல் இருக்கணும். இப்ப வந்து அதையே 8 ஆஸ்பெக்ட்ஸா அவங்க பிரிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா, இந்த எமோஷனல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எமோஷனல் ஹெல்த்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆ எப்படி வந்து யோசிக்கிறோம், எப்படி வந்து நம்ம திங்க் பண்றோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கோவம் வருது, இல்ல சடனா ஒரு ஆ சோகம் வருது அப்படின்னா, நம்ம அத எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோன்றதுல தான் நம்மளோட அந்த ஹெல்த் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்விரான்மென்டல் ஹெல்த். இந்த என்விரான்மென்டல் ஹெல்த் அப்டின்னா, நம்ம வந்து நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? நம்ம சுத்தி இருக்கிற இடம் எப்படி இருக்கு? அத பொறுத்தும் நம்மளோட என்விரான்மென்டல் ஹெல்த் இருக்கு. இன்னொன்னு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆ நம்ம நெறைய பேருக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து பிள்ளைங்கள எப்படி படிக்க வைக்க போறோம்? ஒரு உடம்பு சரியில்ல அப்படின்னா, அத வந்து எப்படி நம்ம மீட் அவுட் பண்ண போறோம்? நம்ம வந்து வயசானதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி வந்து சேவிங்ஸ் என்ன இருக்கு? அதுக்கு வந்து இப்பயே சம்பாரிக்கணும் அப்டின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் வந்து அதையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்டின்னு வந்து சொல்லி இங்க சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இன்டலெக்சுவல் ஹெல்த் அப்டின்றது நம்மளோட காமன் சென்ஸ். ஒரு அ அசாதாரண நிகழ்வுல நம்ம எப்படி ஆக்ட் பண்றோம் அப்படின்றது தான் இன்டலெக்சுவல் ஹெல்த். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த். இது வந்து என்னன்னா, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட ஸ் ஹெல்த் எப்படி இருக்கு? இப்போ வந்து எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருந்தோம் அப்படின்னா, தட் ஆல்சோ லீட்ஸ் டூ சம் அதர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து நம்ம என்வைரன்மென்ட் ஹெல்த்த நம்ம ஹேப்பியா வச்சுக்கும்போது தான் நமக்கு வந்து டெய்லி வேலைக்கு போகறதுக்கு பிடிக்கும், அங்க வேலை செய்யறதுக்கு பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு மிங்கிள் ஆயிருக்கு. நம்ம வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியல் வந்துரும். இப்ப என்வைரன்மென்டல்ல நம்ம வந்து நல்லா இருக்கும்போது, நமக்கு வந்து எமோஷனலா நம்ம வந்து அ ஸ்டேபிளா இருப்போம். அதே மாரி ஒண்ணொன்னோட தொடர்புடையது. அடுத்து வந்து பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த்ன்றது நம்மளோட உடல் ஆரோக்கியம். சரிங்களா? நம்ம வந்து உடல்ல நோய் இல்லாம இருக்கிறது, இல்ல நோய் வந்தாலும் அத கூடிய விரைவில வந்து அத சரி செஞ்சுக்கிறது. இதுதான் வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த். அடுத்து சோசியல் ஹெல்த் அப்படின்றதுக்கு நம்ம வந்து எப்படி மத்த மக்கள்ட்ட வந்து கூட இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பழகுறோம்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பழகுறோம்? என்ன மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு நிம்மதி இருக்காது. கண்டிப்பா டெய்லி ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும். அப்ப நம்ம சுத்தி நியர்பை நம்ம தெருவுல, நம்ம பக்கத்து வீட்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எப்படி நம்ம இருக்கிறோன்றது வந்து நம்ம சோசியல் ஹெல்த்ல வந்துரும். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படின்றப்போ, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை. ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்து செய்யணும் போது நம்பிக்கையோட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகும்போது ஜஸ்ட் அது ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? இந்த ஹெல்த் எல்லாம் இருக்கு. அம் இதுதான் வந்து 8 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே ஏன் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம்? முதல்ல எல்லாருக்குமே வந்து முதல்ல வியாதி இல்லாம இருக்கணும்ப்பா. அதுவே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம வந்து நெனைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்நாள எப்படி கடத்துறதுன்னு இல்லாம, எப்படி சந்தோஷமா, செழிப்பா வாழணும் அப்படின்றதுக்கு வந்து ஹெல்த்தியா இருந்தா தான் நம்ம செழிப்பா வாழ முடியும். இன்னொன்னு வந்து ஏதாவது நோய் நொடிகள் வந்தான்னா, கண்டிப்பா வந்து யாராவது ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டா, அவங்கள போய் நம்ம அவங்க டிஸ்சார்ஜ் ஆயி வெளில வரும்போதே கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்பாடா! நமக்கு வந்து எந்த வியாதியும் இல்லாம முதல்ல வாழணும். இந்த மாரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளால மீட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நெனைப்போம். இன்னொன்னு அடுத்த ரீசன் வந்து நம்ம அதிக நாள் உயிரோட வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும்.
அதுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியா இருந்தா தான் வாழ முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து நெறைய எனர்ஜி நம்ம வேலை செய்யறதுக்கு, நம்ம இப்ப இந்த 8 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் மீட் அவுட் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவை. இன்னொன்னு வந்து லுக் அண்ட் ஃபீல் பெட்டர். இது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து 40 வயசு ஆனாலும், நம்ம இன்னும் வந்து வயசு சொல்றதுக்கு வந்து யோசிப்போம். நானா 43 இல்ல, இல்ல. நான் வந்து 28ன்னு சொல்லிக்கிறேன். அதுதான் எனக்கு நல்லாருக்கும் அப்டின்ற மாதிரி. ஸோ டூ லுக் அண்ட் ஃபீல் பெட்டர் நம்ம மென்டலா, பிசிக்கலா பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா தேவ. பெட்டர் மென்டல் ஹெல்த். நமக்கு வந்து எமோஷனலா இருக்க பெட்டரா ஃபீல் பண்ணணுன்றதுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் பெட்டர் லைஃப் ஸ்டைல். நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம எப்படிலாம் நினைக்கிறோமோ, அப்படியெல்லாம் நம்மளால வாழ முடியும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்ன்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஹெல்த் மட்டும் தனியா வந்துராது. அது கூட வந்து ஃபுட் பிளஸ் எக்ஸர்சைஸ் இது 2ம் இருந்தா தான் நம்மளால ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளார போக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோண பரிமாணம். இதுல ஏதாவது ஒண்ண எடுத்துட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. கீழ விழுந்துரும். அதே மாதிரி தான் இப்ப ஹெல்த் வேணும் அப்டின்னா, நீங்க சரியா சாப்பிடாம இருக்கீங்க. ஆனா எக்ஸர்சைஸ் நல்லா பண்றீங்க அப்டின்னா, பேலன்ஸ் ஆகாது. இப்ப நான் வந்து நல்லா சாப்பிடுறேன். ஆனா ஆரோக்கியமா இருக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, அதுவும் முடியாது. ஏன்னா கண்டிப்பா பிசிக்கல் எக்ஸர்சைஸும் தேவைப்படும். அதே மாதிரி ஃபுட்டும் நம்ம ப்ராப்பரா எடுக்கணும். இப்ப நான் வந்து பேஸா கான்சன்ட்ரேட் பண்றது இந்த ஃபுட் மட்டும் தான். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒய் டூ ஈட். நம்ம வந்து எதுக்காக நம்ம சாப்பிடுறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் இல்னஸ். நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து எதுவும் வியாதிகள் வராம தடுக்கிறதுக்காகவும், சின்ன சின்ன சிக்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜுரம், அலர்ஜீஸ் இதெல்லாம் வரலாம். வந்தாலும் ஜஸ்ட் வி கேன் அது ஒரு ஒரு டைம் 7 டேஸ் இல்ல ஒரு 1 வீக் அதுக்குள்ளார வந்து சரியாயிடணும். ஒரு ப்ரொலாங்க்டு டிசீஸ் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிளியர் ஸ்கின். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து எப்போதுமே ஆரோக்கியம், ஆரோக்கியம் பேசிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நெக்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஸ்கின் போட்டிருக்கேன். நம்மளோட தோல் வந்து எப்போதுமே நம்ம நெறைய தண்ணி குடிக்கும்போதும், நெறைய ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க தனியா எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கிரீம்ஸும் போட வேணாம். நம்ம ஸ்கின் நேச்சுரலாவே க்ளோ ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹெல்தி டீத். இந்த பல்லு இருந்தா தான் நம்மளால நல்லா சாப்பிட முடியும். "நொறுங்கத் தின்னால் 100 வயது" அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மள நல்லா மென்னு முழுங்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ட்ஸோட அப்சார்ப்ஷனும் கிடைக்கும். பிளஸ் வந்து அப்சார்ப்ஷன்ஸ் கிடைக்கும்போது நம்ம வந்து நம்மளோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ அதுக்கு நொறுங்க திங்கணும் அப்டின்னா, நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு பல்லு தேவைப்படும். சரிங்களா? அதுக்கு தான் ஹெல்தி டீத் அப்டின்னு போட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து டு புரொவைட் சட்டைட்டி வேல்யூ. சட்டைட்டி வேல்யூனா நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சாப்பிடுறோம். நம்ம வந்து அரைகுறையா எப்போதுமே சாப்பிட்டோம்னா, அது வந்து நமக்கு என்னைக்குமே திருப்தியே இருக்காது. நம்ம வந்து ஃபுல்லா சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து அது ஒரு ஃபுட் அப்டின்னு சாப்பிடும்போது நமக்கு வந்து அது ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்ன்றது அப்போ வந்து நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் நீங்க பசியோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்பவுமே கோவம் வரும். ஒரு பசி வந்துருச்சு அப்டின்னாவே ஒரு கோவம் வரும். இல்ல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். நீங்க அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கறதுக்கு ஜஸ்ட் ஒரு மென்டல் ஹெல்த் வந்து வேணும் அப்டிங்கிறப்போ, நமக்கு வந்து கண்டிப்பா சாப்பிட்டா தான் நமக்கு வந்து அது கிடைக்கும். இன்னொன்னு வந்து ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் டிசீசஸ். ஹார்ட் டிசீஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கான்ஸ்டிபேஷன் இல்ல அந்த மாதிரி மலச்சிக்கல், ஒரு ஆ வயிறு சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவா சாப்பிட்டோம்னா, அதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அப்புறம் பெட்டர் டைஜஷன். பெட்டர் டைஜஷன்றப்போ வந்து நம்ம நெறைய ஆயிலி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காம நல்லா ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடும்போது, நமக்கு வந்து அந்த டைஜஷனும் கிடைக்குது. பிளஸ் வந்து நமக்கு எனர்ஜியும் கிடைக்குது. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதுக்காக சாப்பிடுறோம்ன்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நமக்கு என்ன மாதிரியான அ பலன்கள குடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் ஃபங்ஷன்ஸ். பிசியாலஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நமக்கு வந்து ஒரு நமக்கு தேவையான சத்த குடுக்குது. நம்ம ஒரு வேலை செய்றோம். நம்ம வந்து ஹெவி வொர்க்ன்னா நம்ம வந்து இந்த கீழ வீடு கட்டுறதுக்கு அந்த கொத்தனாரு, கூலி வேலையெல்லாம் செய்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் எனர்ஜி தருது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எனர்ஜிய தருது. இன்னொன்னு வந்து பாடி பில்டிங்
ஃபுட்ஸ். பாடி பில்டிங் ஃபுட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன குழந்தையா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வளர்ந்துக்கிட்டே வரும். இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புரோட்டீன் அதிகமா இருந்தா தான் நமக்கு வந்து வளர்ச்சிக்கு உதவுது. அடுத்து வந்து புரொடெக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா, இதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்திய நமக்கு குடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து சோஷியல் ஃபங்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? ஸ்வீட் எடு, கொண்டாடு. நம்ம ஸ்வீட் அப்படின்றது அகைன் அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபுட். நம்ம வந்து எப்போதுமே ஒரு ஃபங்ஷன் ஆகட்டும், ஆ இல்ல நம்ம வீட்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஆகட்டும், நம்ம என்ன பண்றோம் முதல்ல வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் குடுப்போம். இப்போ ஒரு ம நீங்க ரம்ஜானா இருக்கட்டும், இல்ல தீபாவளியா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்மஸா இருக்கட்டும், என்ன பண்றோம் நம்ம மட்டும் சமைச்சு நம்ம மட்டும் சாப்பிடுறதே கிடையாது. அன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்டு நம்ம வந்து நம்ம ஃபுட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாண்டிங். நம்ம வந்து குடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம வந்து அந்த அன்பு, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் வந்து அதெல்லாம் அதிகமாகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளாரையே நம்ம வந்து வந்துரும். அடுத்து வந்து சைக்காலஜிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இதுவும் அதேதான். நமக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும்போது, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குப்பா" அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு வின் பண்றோம் அப்படின்னா, அகைன் ஒரு ட்ரீட். ட்ரீட் குடுப்பா" அப்படின்னு சொல்லி ட்ரீட் குடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சோகமா இருக்கும்போது, இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்போது கூட நெறைய பேர் வந்து நெறைய சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி அதுதான் வந்து சைக்காலஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப வந்து ஃபுட்ஸ் வந்து என்னென்ன ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து வந்து அ என்னென்ன ஃபுட் வந்து என்னென்ன எந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் குரூப்ஸ வந்து 5ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். சீரியல்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அரிசி, கோதுமை, ரவை இதெல்லாம் வந்து சீரியல்ஸ்ல வந்துரும். மில்லட்ஸ் வந்து சிறுதானியங்கள் எல்லாமே. குதிரவாளி, ஆ அப்புறம் வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து மில்லட்ஸ்ல வந்துரும். அடுத்து வந்து பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பருப்பு வகைகளும், அதுக்கப்புறம் கொட்டை வகைகள். பருப்புனா நமக்கு வந்து துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் சொல்லிடும். இது கொட்டை வகைகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த காராமணி, கொண்டைக்கடலை, அப்புறம் வந்து ராஜ்மா இதெல்லாம் வந்து லெக்யூம்ஸ்ல வந்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றோம். பால் சார்ந்த பொருட்கள். பால் நமக்கு தெரியும். பால் சார்ந்த பொருட்கள் வந்து தயிரு, வெண்ணெய், அப்புறம் சீஸு இதெல்லாம் வந்து வந்துரும். அப்புறம் மாமிசம் சார்ந்த பொருட்கள். மாமிசத்திலேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு, அப்புறம் ரெட் மீட், அப்புறம் இந்த சிக்கன், ஆம் அ மட்டன் இதெல்லாம் வந்து மீட் ப்ராடக்ட்ஸ்குள்ளார வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு தெரியும். வெஜிடபிள்ஸ்லயே நம்ம வந்து 3 வகையா பிரிப்போம். பார்த்தீங்கன்னா, ஆ கீரை வகைகள். இது வந்து குரூப்பா பிரிக்கிறோம். 2வது வகைகள் வந்து பூமிக்கு அடியில விளையிற காய்கறிகள். அதாவது ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து 3வது வந்து நம்ம வந்து அதர் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அதர் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த அவரைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாமே வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் அதர் வெஜிடபிள்ஸ்ல வந்துரும். உங்களுக்கு பூமிக்கு கீழ விளையிற அ கிழங்கு வகைகள் தெரியும். உருளைக்கிழங்கு, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு இதெல்லாமே வந்து பூமிக்கு கீழ விளையிறது ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த அ டிவிஷன் என்னன்னா, ஃபேட்ஸ், ஆயில்ஸ், சுகர்ஸ் இதெல்லாம் வந்து 5த் குரூப்பா வரும். இதுல பார்த்தீங்கன்னா, ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே அதுல வந்துரும். அப்புறம் ஃபேட்ஸ் அப்படின்றது அகைன் இங்க வந்து மறைந்திருக்கிற கொழுப்பு அதெல்லாம் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து சுகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சீனி, அ நெய் சாரி சீனி, அப்புறம் தேன், வெல்லம், பனங்கருப்பட்டி இதெல்லாம் வந்து சுகர்ஸ்ல வந்துரும். இதுல இங்கேயும் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸும் வந்துரும். நம்ம மிளகு, சீரகம், வெந்தயம் இந்த 5 டப்பா பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா? மசாலா பொருட்கள் இது எல்லாமே வந்து 5த் குரூப்ல வந்துரும். இப்போ நம்ம வந்து ஃபுட் என்னான்னு பார்த்தாச்சு. ஃபுட்
ஃபுட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நியூட்ரியன்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது என்னன்னா, இந்த சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ், அதாவது சத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆக்சுவலா இப்ப நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபுட் வந்து என்ன மாதிரி ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல 2ம் மிக்ஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபுட் அண்ட் ஹெல்த். அதுதான் வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறும். இப்போ வந்து என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நியூட்ரியன்ட்ஸ்லயே நம்ம மேஜர் நியூட்ரியன்ட்ஸ், மைனர் நியூட்ரியன்ட்ஸ்ன்னு பிரிப்பாங்க. மேஜர் நியூட்ரியன்ட்ஸ் அப்படின்றது வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இதுதான் வந்து நம்ம நெறைய எடுத்துக்கணும். ஏன்னா, ஆ நமக்கு எனர்ஜி தேவைப்படுறதுக்கு, நம்ம அந்த ஃபங்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா? பிசிக்கல் ஃபங்ஷன்ஸ்ல வந்து சொன்ன எல்லா ஃபங்ஷன்ஸும் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது மூலமா தான் நமக்கு வந்து கிடைக்குது. இன்னொன்னு வந்து இத வந்து நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணோம். இன்னொன்னு மைனர் நியூட்ரியன்ட்ஸ்ன்றது வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்ப வந்து வாட்டரும் நம்ம நியூட்ரியன்ட்ஸ் கூடயே நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா, இப்ப கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்ல இருந்து தான் நமக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்குது. இது வந்து இப்போ புரோட்டீன்லேருந்தும் எனர்ஜி கிடைக்கும், ஃபேட்லேருந்தும் எனர்ஜி கிடைக்கும். பட் பேஸ் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் தான். அதுதான் நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி குடுக்குறது. அடுத்து வந்து ஃபேட். ஃபேட் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எனர்ஜியும் குடுக்கும். பிளஸ் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு அடியில வந்து நமக்கு புரொடெக்டிவ் லேயர் மாதிரி நம்ம வந்து உடம்ப பாதுகாக்குது. அடுத்து புரோட்டீன் வந்து நமக்கு வந்து ஒரு வளர்ச்சிக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு குழந்தையிலேருந்து நம்ம இந்த அளவுக்கு ஹைட்டா வளர்றோம், இந்த அளவுக்கு பெருசா வளர்றோம், நம்ம மசில்ஸ்லாம் வளருது அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு புரோட்டீன் தேவைப்படுது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு அடிபட்டுச்சு அப்படின்னா, அத வந்து சரி செய்யறதுக்கு, சமன் செய்யறதுக்கு நமக்கு வந்து புரோட்டீன் தேவைப்படுது. அடுத்து வைட்டமின்ஸ். வைட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு அ இந்த 3 மேஜர் நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதோட அப்சார்ப்ஷன்ல, இதோட இந்த கெமிக்கல் மெட்டபாலிசம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்காகலாம் வந்து இந்த விட்டமின்ஸ் தேவைப்படுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு ஆம், இப்போ அயர்ன் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து விட்டமின் சி வேணும். இன்னொன்னு இந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஸ்டோரை வந்து ஸ்பிளிட் அப் பண்றதுக்கு நமக்கு சில வைட்டமின்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி நான் ரொம்ப கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளாரெல்லாம் போகல. பேஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து மினரல்ஸ். மினரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அகைன் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கறதுக்கும் பிளஸ் வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸோட கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு வந்து இந்த மினரல்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த நியூட்ரியன்ட்ஸ்ல அதோட சப்டிவிஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இத மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நம்ம எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ட எப்படி பிரிக்கலாம்னா, சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ன்னு பிரிக்கலாம். இப்ப இந்த சிம்பிள் அப்படின்றது என்னன்னா, சுகர்ஸ். இப்ப வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இல்ல நீங்க ரொம்ப நாள் ரொம்ப நேரமா ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க. காலையில ஃபுல்லா சாப்பிடவே இல்ல. உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு ஃப்ரூட் ஜூஸ் குடிப்போம். இல்ல நம்ம வந்து சீனி சாப்பிடுவோம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த சுகர் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே உள்ளார போகும்போது டைஜெஸ்ட் ஆயி உடனே குளுக்கோஸா மாறிடும். குளுக்கோஸா மாறுனதுக்கு அப்புறம் அது வந்து பிளட்ல ஆட்டோமேட்டிக்கா கலந்துரும். அப்ப பிளட்ல கலக்கும்போது நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குது. சரிங்களா? இதுதான் வந்து சிம்பிள் சுகர்ஸ். இந்த சிம்பிள் சிம்பிள் சுகர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சுகர் சொல்லலாம். ஃப்ரூட் ஜூஸஸ், அப்புறம் மில்க்ல கிடைக்கிற ஜூஸஸ், இது சுகர் கேன் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிள் சுகர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்லலாம். இது அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்றதுல வந்து 2 வகையா பிரிக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், இன்னொன்னு வந்து ஃபைபர். ஸ்டார்ச் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். அது வந்து மாவுச்சத்து. மாவுச்சத்து எதுலலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அ கிழங்கு வகைகள், அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து மாவுச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு வந்து இது வந்து ஏன் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம சிம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா? சுகர்லாம் சாப்பிட்ட உடனே குளுக்கோஸா மாறிடும். ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதனால தான் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து அரிசி சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்காது. அந்த டைஜெஷன் ஆயி அதுக்கப்புறம் இட் டேக்ஸ் டைம் டூ
கன்வெர்ட் இன்டு குளுக்கோஸ். அதே மாதிரி தான் வீட்டு சாப்பிட்டாலும் சரி, இந்த கிழங்கு வகைகள் சாப்பிட்டாலும் சரி. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர். ஃபைபர்ன்றது நார்ச்சத்து. இது வந்து நம்ம இப்போ நெறைய நோய் நோய்களுக்கு வந்து ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபைபர் ரிச்சா எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாருமே பிரிஸ்கிரைப் பண்றது. இது என்னன்னா நார்ச்சத்து. இது வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அ கரையக்கூடியது, இன்னொன்னு கரைக்க முடியாது. அதுதான் நமக்கு வந்து ஸ்டூல்ஸ்ல வெளியில வந்துரும். இந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கறிகள்ல, பழங்கள்ல இதுலலாம் வந்து இருக்கு. அதாவது நம்ம வந்து பச்சை காய்கறிகள் சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த நார்ச்சத்து இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வாழைத்தண்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அந்த நார் இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து ஃபைபர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு உடம்புல இருக்க தேவையில்லாதது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி, ஸ்டூல்ஸா ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து அ வெளியில கொண்டு வந்துருது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம ஆ அடுத்து வந்து நம்ம புரோட்டீன் பார்க்க போறோம். புரோட்டீன வந்து 2 வகையா பிரிக்கலாம். அகைன் நம்ம வந்து இது வந்து புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன், செகண்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து புரோட்டீன் வந்து எப்படி கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறி நமக்கு அப்சர்வ் ஆகுதோ, அதே மாதிரி புரோட்டீன்ஸும் வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற அந்த கெமிக்கல் காம்பவுண்டா ஸ்ப்ளிட் அப் ஆயி தான் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும்போது ஸ்ப்ளிட் அப் ஆயி அதுக்கப்புறம் தான் அப்சர்வ் ஆகும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் இல்ல கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நமக்கு தேவையான 20 அமினோ ஆசிட்ஸ்ன்றது அமினோ அமிலங்கள்னு சொல்லுவோம். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன்ல ஃபுல்லா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம சாப்பிடுற உணவு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீனா இருந்துச்சு அப்படின்னா, அதோட அப்சார்ப்ஷனும் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு முட்டை எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முட்டையில 13 கிராம் வந்து புரோட்டீன் இருக்கு. அந்த 13 கிராம் புரோட்டீனும் வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். இந்த கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்றது. ஏன்னா, அதுல வந்து எல்லா அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. ஆ எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன்க்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆ அனிமல் ஃபுட்ஸும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் எக், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன். இப்ப வெஜிடேரியன்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பன்னீர்ல இருக்கு. அப்புறம் வந்து அ சோயா பீன்ஸ்ல இருக்கு. அப்புறம் சோயா மில்க்ல இருக்கு. அதே மாதிரி இந்த சியா சீட்ஸ் அப்படின்றதுல இருக்கு. குயினோ அப்படின்ற ஒரு மில்லட்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் எக்ஸம்ஷன் இன் வெஜிடேரியன். இப்போ வந்து செகண்ட் கிளாஸ் புரோட்டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் சோர்ஸ் மட்டும் தான். பிளான்ட் சோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அதிகமா இருக்கிறது சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ்ல. புரோட்டீன்ஸ் வந்து பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ்ல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? செகண்ட் கிளாஸ் புரோட்டீன். இது வந்து ஏன் செகண்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பல்சஸ்ல வந்து அதாவது பருப்பு வகைகள்லயும் கொட்டை வகைகள் அதாவது வந்து காராமணி, சுண்டல் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் அமௌண்ட் இருக்கும். அது வந்து பிரேக் டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்சார்ப்ஷன் ஃபைட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அதோட அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அந்த பருப்புகள்லாம் வந்து வேக வைக்கும்போது நெறைய பெருங்காயத்தூள் சேர்ப்போம். எதுக்காக அப்டின்னா, அந்த கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாம இருக்கறதுக்காக. அந்த பிரேக் டவுன்க்காக தான் நம்ம வந்து அதிகமா அ பெருங்காயம் அல்லது பூண்டு அந்த மாதிரி நம்ம சேர்க்கிறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. செகண்ட் கிளாஸ் புரோட்டீன்னாலும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 3 வந்து ஃபேட். ஃபேட் வந்து நம்ம ஃபேட்ஸ், ஆயில்ஸ் அதுலலாம் இருக்கு. இது வந்து விசிபிள் ஃபேட், இன்விசிபிள் ஃபேட்ன்னு 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். விசிபிள் ஃபேட்ன்றது நம்ம பார்க்கும்போதே அ கொழுப்பா தெரியறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எண்ணெய் வகைகள் எடுத்துக்கலாம். பட்டரு, கீ, சீஸ் இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போதே நமக்கு வந்து இதுல வந்து கொழுப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ இன்விசிபிள் மாமிசம்லயும் நமக்கு தெரியும். இப்ப இன்விசிபிள் ஃபேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியல்ஸ்லயும் இருக்கு. அதாவது தானியங்கள்லயும் இருக்கு, பருப்பு வகைகள்லயும் இருக்கு, இன்விசிபிள் ஃபேட். நமக்கு வந்து அது தெரியாது. அதுதான் வந்து நம்ம இன்விசிபிள் ஃபேட் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து நம்ம மாமிசத்துல இருக்க கொழுப்பு வகைகள் வெள்ளையா தெரியும். அந்த மாமிசம் உள்ளயும் நமக்கு வந்து கொழுப்புகள் இருக்கு. அது வந்து நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நம்ம இன்விசிபிள் ஃபேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்.
சரிங்களா? இப்ப நம்ம வந்து இங்க ஃபேட்ட பத்தி பேசும்போது, நான் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னன்னா, நெறைய பேர் வந்து கொலஸ்ட்ரால் இப்ப நீங்க டிவிலலாம் பார்க்கும்போது, ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இது வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது இந்த ஆயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம உடம்புலயே லிவர்ல வந்து புரொடியூஸ் பண்றது. நம்ம உடம்புலயே லிவர்ன்ற ஆர்கன் வந்து கொலஸ்ட்ரால் வந்து புரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் அப்டின்ட்டு அந்த 2 கொலஸ்ட்ரால பத்தி சொல்லுவோம். ஜென்ரலா வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல அப்டின்னு நெறைய பேருக்கு வந்து நெறைய டவுட்ஸ்லாம் கூட உண்டு. இப்ப வந்து கொலஸ்ட்ரால் வந்து வெளியிலேருந்து வர்றது கிடையாது. நம்ம உடம்புலயே தான் இருக்கிறது. சரிங்களா? இப்ப வந்து முதல்ல பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமா எடுத்துக்கிறதுனால. அது என்ன சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா மாறுதோ, அதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க தேங்காய் எண்ணெய உருக்கி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பனி காலத்துலலாம் வந்து அது கெட்டியா மாறிடும். கரெக்ட்டா? அதே மாரி டால்டாவ நீங்க உருக்குறீங்க. உருக்குனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹார்டா மாறிடும். பாம் ஆயில் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்போ பட்டர், நெய் இதெல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சர் வரும்போது, உங்களுக்கு வந்து சாலிடா மாறிடும். இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த நம்ம உடம்புல வந்து எல்லா ஆர்கான்ஸோடைய வால்லயும் போய் அது அப்படியே ஒரு லேயர் மாரி படிஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா, அதிகமா எடுத்துக்கும்போது. லிவர்லயும் எக்ஸஸா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லிவர்ல எக்ஸஸா இருக்கிறது அதுக்கு போக என்ன பண்ண முடியும்? அத வெளியிலயும் தள்ள முடியாது. அதனால வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆர்கான்ஸ் மேலயும் நமக்கு வந்து மேல லேயர் மாரி படியுது. சரிங்களா? இப்ப வந்து இந்த எல்டிஎல் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் வந்து என்னென்ன மாரி ஃபுட்ஸ்லலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கேக்ஸு, பிஸ்கெட்ஸ் அப்புறம் வந்து நெறையா கிரீம், கிரீம் பிஸ்கெட்ஸ், ஐஸ் கிரீம், கோக்னட் மில்க், கோக்னட் கிரீம் இதுலலாம் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட்ஸ் இதுலலாம் வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஏன்னா, இது எல்லாமே வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் யூஸ் பண்ணி தான் பிரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பேட் கொலஸ்ட்ரால். இப்ப வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இது எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளான்ட் ஆயில்லேருந்து தான் நமக்கு வந்து இது கிடைக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், அப்புறம் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் ரைஸ் பிரான் ஆயில் இது எல்லாமே வந்து குட் கொலஸ்ட்ரால். இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இது நம்ம வந்து கன்சியூம் பண்ணும்போது, நம்ம அதிகமா படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அப்ப நல்லெண்ணெல்லாம் நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து HDL அதிகமா இருக்கணும்னா, ஜிஞ்சலி ஆயில். ஜிஞ்சலி ஆயில்ன்றது வந்து நல்லெண்ணெய். இப்ப நல்லெண்ணெய் நம்ம அதிகமா சாப்பிடும்போது, அந்த மேல படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த பேட் கொலஸ்ட்ரால். இது என்ன பண்ணும்னா, இதெல்லாம் வந்து அப்படியே அத எடுத்து கொண்டு போய் லிவர் யுட்டிலைஸ் பண்றதுக்கு மாறிடும். சரிங்களா? இதுதான் வந்து குட் கொலஸ்ட்ரால். பேட் கொலஸ்ட்ரால்னா என்னன்னு பார்த்துட்டோம். நமக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்டின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த குட் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது இல்லாம கொஞ்சம் சீட்ஸ்லயும் இருக்கு. பார்த்தீங்கன்னா, பாதாம், அ பிஸ்தா, முந்திரி இதுல அப்புறம் வேர்க்கடலை, எள்ளு இதுல எல்லாத்துலயுமே வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. அதாவது HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்னு சொல்லுவோம். அது வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட் கொலஸ்ட்ரால்க்கு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த குழந்தைங்க பிரெக்னன்ட்டா இருக்க லேடி அந்த அட்வர்டைஸ்மென்ட்லலாம் பார்த்தீங்க ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு அதிகமா தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் வந்து கார்ன் ஆயில்ல இருக்கு, சன்ஃப்ளவர் ஆயில்லலாம் இருக்கு. அதே மாதிரி வால்நட்ல, ஆல்மண்ட்ல இருக்கு. சரிங்களா? முந்திரியிலயும் இருக்கு. இப்ப வந்து அ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து ஃபிஷ் ஆயில்ல இருக்கு. இந்த குட் கொலஸ்ட்ரால் சொல்லும்போது, அந்த ஃபிஷ் ஆயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த ஒரு மீன் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிடுறதும் நல்லது தான். பட் இட் இஸ் அட்வைஸ் யூ கெட் அன் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் டாக்டர். நீங்களா தனியா மீன் மாத்திரை அப்படின்னு எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்க ஃபிஷ்ஷா சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதுவும் வெல் அண்ட் குட். நீங்க வந்து எண்ணெயில பொரிச்சது அந்த மாதிரி சாப்பிடாம வேக வச்சது மாதிரி சாப்பிடலாம். இது நான் இன்னொரு ஸ்லைட்ல வந்து எப்படி
என்னென்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலான்றத உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து குட் கொலஸ்ட்ரால்ல சேர்ந்தது. சரிங்களா? இப்போ வந்து என்ன அப்டின்னா, இப்போ ஒரு ஒரு ஆயில்லயும் ஒரு ஒரு விதமான நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம குக்கிங் ஆயில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது நெறைய வீட்ல பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் வீட்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் வீட்ல வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வீட்ல நல்லெண்ணெய் யூஸ் இப்போ வந்து என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணணும் சமையலுக்கு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு எண்ணெய் மாத்திக்கோங்க. ஏன்னா, இப்ப தேங்காய் எண்ணெய் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா மாறும். அடுத்த தடவ வந்து நீங்க கடலெண்ணெய்க்கு மாறுங்க. அடுத்த தடவ சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு, அடுத்த தடவ நல்லெண்ணெய்க்கு, இன்னொன்னு வந்து அடுத்த தடவ ரைஸ் பிரான் ஆயில். இப்படி மாறி, 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 மாறி நீங்க குக் பண்ணும்போது ஒரு ஒரு ஆயில்ல இருக்க நியூட்ரியன்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னொன்னு வந்து ஆயில் அப்படின்னு பேசும்போது நெறைய பேர் வந்து கேட்கிற கேள்வி வந்து, ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு எண்ணெய சூடு பண்ண இப்ப பஜ்ஜி பொரிக்கிறோம். அந்த எண்ணெய வந்து நம்ம என்ன பண்றது? இல்ல நாங்க வந்து மீன் பொரிக்கிறோம். அந்த எண்ணெய நாங்க என்ன பண்றது? அப்படியே தூக்கி கீழ போட்டுறதா? அப்படின்றது. நம்ம வந்து நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் பொரிக்கிறீங்க அப்படின்னா, ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா, 2 தடவ தான் நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இதே வெஜிடேரியன் அப்படின்னா மேக்ஸிமம் 3 டைம்ஸ். அதுக்கு மேல அந்த ஆயில யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வேற எப்படி யூஸ் பண்ணலாம்? என்னால அப்படியே தூர கொட்ட முடியாதே அப்படின்னா, சும்மா நீங்க டெய்லி ரெகுலரா தாளிக்கிறதுக்கு நீங்க அத நல்லா வடிகட்டிட்டு, நீங்க ரெகுலரா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க திரும்ப திரும்ப அதுல ஆயில்ல ஃப்ரை பண்ண அந்த ஆயில் வந்து என்னன்னா, நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின்ஸ். அடுத்து மினரல்ஸ். இது வந்து நான் உங்க அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? இந்த வைட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்ஸ். இந்த ஏடிஇகேன்றது வந்து என்னன்னா, ஃபேட் அதாவது ஆயில் இருந்தா தான் இந்த 4 வைட்டமின்ஸுமே நல்லா நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணும். அதே மாரி பிசி வந்து வாட்டர் இருந்தாலே அப்சர்வ் ஆயிக்கும். மினரல்ஸ் வந்து 2ஆ பிரிக்கிறோம். மேஜர் மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வைட்டமின்ஸ். இதுல வந்து வைட்டமின்ஸ் வந்து ஏடிஇகே வந்து ஃபேட் வைட்டமின்ஸ், ஃபேட் சொல்யூபிள் அண்ட் பிசி வந்து வாட்டர் சொல்யூபிள். இந்த ஏ வைட்டமின் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் நம்ம வந்து கண் பார்வைக்கு, வளர்ச்சிக்கு, இம்யூன் சிஸ்டம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவைப்படுது. அண்ட் நம்ம வந்து ரீப்ரொடக்ஷனுக்கும் தேவைப்படுது. சரிங்களா? அடுத்து வந்து ஆ வைட்டமின் இ. வைட்டமின் இ பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இது வந்து ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்ன்னு சொல்லுவோம். நோய் எதிர்ப்பு சக்திய அதிகமா குடுக்கறது வந்து இந்த வைட்டமின் இ தான். பிளஸ் வந்து நமக்கு தோல், தோல், லிவர், ஹார்ட், பிரெயின்லாம் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்கு வைட்டமின் இ கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி வைட்டமின் கே. வைட்டமின் கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளட் கிளாட் ஆகறதுக்கு மேஜர் காம்போனன்ட் வந்து வைட்டமின் கே தான். வைட்டமின் கே வந்து இல்ல, கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கீறிடுச்சு அப்படின்னா, அது ரத்தம் போய்க்கிட்டே இருக்குமே தவிர, நீங்க என்ன வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ரத்தம் வந்து நிக்கவே நிக்காது. இப்போ வந்து ரத்தம் நிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வைட்டமின் கே கண்டிப்பா தேவைப்படும். அடுத்து வந்து வைட்டமின் டி. வைட்டமின் டி வந்து நமக்கு கண்டிப்பா வைட்டமின் டினாலே நமக்கு தெரியும். போன் அண்ட் டீத். இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து எலும்புக்கு தேவைப்படுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினரல்ஸோட கம்பைன் பண்ணியிருக்கும். இந்த வைட்டமின் டி இருந்தா தான் கால்சியமும், பாஸ்பரஸும் நம்மளுக்கு வந்து நார்மல் லெவல்ல மெயின்டெயின் பண்ண முடியும். வைட்டமின் டி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கால்சியமும், பாஸ்பரஸும் அதாவது அது அப்போதான் நமக்கு எலும்பு தேய்மானங்கள் வருது. சரிங்களா? அடுத்து வந்து வைட்டமின் பி. இப்போ இந்த வைட்டமின் ஏ வந்து எது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்ச் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. ஆ எல்லோ அண்ட் ஆரஞ்ச் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து வைட்டமின் கே எதுல இருக்கு? வைட்டமின் இ எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ்ல, அப்புறம் வந்து எல்லா வைட்டமின்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து டார்க் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து வைட்டமின் கேவும் அதே மாரி அந்த கீரை வகைகள்ல அதிகமா இருக்கு. பிளஸ் வந்து இந்த காலிஃப்ளவர் இருக்கு பார்த்தீங்களா? காலிஃப்ளவர்ல அதே மாரி ஆ கா காலிஃப்ளவர் அப்புறம் வந்து கேபேஜ் இதுலலாம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும்.
வைட்டமின் டி வந்து ஒரே ஒரு சோர்ஸ் தான் நமக்கு வந்து சூரிய வெளிச்சமா தவிர வேற எதுலயும் வந்து அவ்வளவா கிடையாது. உங்களுக்கு வந்து மீன்ல இருக்கு. பட் வந்து ஸ்பெஷல் சோர்ஸ் வந்து சூரிய ஒளி தான். அது இல்லாம இப்ப ஃபார்ட்டிஃபைடு அப்படின்றாங்க. அதாவது மெருகூட்டப்பட்ட உணவு வகைகள் அப்படின்ற மாரி இப்ப குடுக்குறாங்க. அதுல வந்து வைட்டமின் டி இன்கார்ப்பரேட் பண்ணி குடுக்குறாங்க ஆர்ட்டிஃபிஷியலா. ஆ இப்போ வைட்டமின் பி அண்ட் சி வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வைட்டமின் பி பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய இருக்கு. வைட்டமின் பி1, பி2, பி3, பி5, பி6, பி7 அந்த மாதிரி நெறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு வேலைகள வந்து செய்யும். இது வந்து ஓவராலா வைட்டமின் ஏன்னா அது தனித்தனியா உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்போ வந்து வைட்டமின் பி ஓவரால் நம்ம ஹெல்த்துக்காக தேவைப்படுது. பிளஸ் வந்து நமக்கு வந்து செல் மெட்டபாலிசம்க்கும் நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த குளுக்கோஸ் வந்து அதுக்கு வந்து நமக்கு இந்த வைட்டமின் பிலாம் வந்து அதுக்கு தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி. இதுவும் வந்து வைட்டமின் இ மாதிரியே இதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகமா குடுக்கக்கூடிய ஒரு வைட்டமின். இந்த வைட்டமின் பி வந்து எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பால் சார்ந்த பொருட்கள்ல இருக்கு. நான் வெஜிடேரியன்ல வந்து முட்டை, லீன் மீட்ல இருக்கு. அப்புறம் இது எல்லாமே அதிகமா இருக்கிறது வந்து அகைன் நம்ம வந்து கீரை வகைகள்ல அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ வைட்டமின் சி. வைட்டமின் சி வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்னா இந்த ஆரஞ்சு, அப்புறம் புளிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல வந்து வைட்டமின் சி இருக்கு. பிளஸ் வந்து அ இது கேப்சிகம்ஸ். கேப்சிகம்ல இருக்கு. அப்புறம் ப்ரோக்கோலில வைட்டமின் சி இருக்கு. இப்போ அடுத்து வந்து மினரல்ஸ் பார்க்க போறோம். வைட்டமின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து மினரல்ஸ் பார்க்க போறோம். மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜர் மினரல்ஸ் அப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு 2 பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் மினரல்ஸ் அப்படின்றது வந்து கால்சியம், குளோரைட், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அண்ட் சோடியம். இப்போ வந்து இந்த கால்சியம் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைட்டமின் டியும், கால்சியமும் ஒண்ணு. இது வந்து நம்மளோட போன் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுது. பிளஸ் வந்து நம்ம பிளட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொயாகுலேட் ஆக அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் அதாவது ஆ நம்ம அடிபட்டோனே ரத்தம் வெளியில வரும். வெளியில வந்து தண்ணி மாதிரி போகாது. அது வந்து ஒரு திக்கா ஃபார்ம் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு வந்து கால்சியம் அதிகமா தேவைப்படுது. பிளஸ் வந்து நம்மளுக்கு மசில் கான்ட்ராக்ஷனுக்கு அந்த நரம்புக்கெல்லாம் வந்து கால்சியம் தேவைப்படுது. அது இல்லாம பல்லுக்கு, எலும்புக்கும் தேவைப்படுது. சரிங்களா? அடுத்து வந்து இது எதுலலாம் அதிகமா இருக்குன்னா, நீங்களே பார்க்குறீங்க மில்க், சீஸு, அகைன் அ கீரை வகைகள் இதுலலாம் வந்து அதிகமா இருக்கும். அடுத்து வந்து நம்ம குளோரைடு. குளோரைடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ளூயிட் பேலன்ஸ் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம். ஆ நம்ம உடம்புல வந்து நீர் இருக்கு. சரிங்களா? அந்த நீர வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து குளோரைடு வந்து அதிகமா தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ ஃபார் டைஜெஷன். சரிங்களா? நம்ம சாப்பிட்ட உணவு வந்து டைஜெஸ்ட் ஆகுறதுக்கும் குளோரைட் நமக்கு தேவைப்படுது. இது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் சால்ட்ஸ், அப்புறம் ஸ்லரி, டொமேட்டோஸ்ல வந்து அதிகமா இருக்கு. அடுத்து வந்து மெக்னீசியம். மெக்னீசியமும் வந்து நமக்கு நரம்பு சார்ந்த தேவைகளுக்கும், மசில்னா நம்ம தோலுக்கு அடியில இருக்கிற சதைப்பகுதி. அதுக்கு வந்து மெக்னீசியம் அதிகமா தேவைப்படுது. இது வந்து ஹோல் கிரெயின் சீரியல்ஸ்ல அதிகமா இருக்கு. ஹோல் கிரெயின்ஸ்னா முழு தானியங்கள். அப்புறம் வந்து லெக்யூம்ஸ்ல கொட்டை வகைகள், நட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் வந்து மெக்னீசியம். அடுத்து வந்து பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு செல் மெம்பரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் வுமன்க்கு வந்து அதிகமா தேவைப்படும். இந்த பாஸ்பரஸ் வந்து நட்ஸ்ல அப்புறம் வந்து கொட்டை வகைகள்ல அதிகமா இருக்கு. அடுத்து பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் பிரஷர் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து அதிகமா தேவைப்படுற ஒரு
நியூட்ரியன்ட்னா அது அழகா மெயின்டைன் பண்றதுக்கு தேவையானது பொட்டாசியம். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும். பிளஸ் வந்து நம்மளோட ஹார்ட் பீட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணிக்குது. சரிங்களா? இது அடுத்து வந்து இது எதுல தான் அதிகமா இருக்குன்னா பனானா வாழைப்பழத்துல அதிகமா இருக்கு, உருளைக்கிழங்கு, அப்புறம் அகைன் கொட்டை வகைகள்லயும் இருக்கு. அடுத்து வந்து சோடியம் வந்து நம்மளோட உடம்புல இருக்க வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு. இது வந்து சோடியம் அப்படின்னாவே நமக்கு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் டேபிள் சால்ட். அதுக்கப்புறம் அது இல்லாம சீஸ்ல இருக்கு, அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லயும் வந்து சோடியம் இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் வந்து எதுக்காக இதை மேஜர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம்க்கு 100 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு இது தேவைப்படும். இந்த கால்சியம், குளோரைட், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படிலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னா நமக்கு வந்து 100 மில்லிகிராமுக்கும் கம்மியா தான் தேவைப்படுது. ஆனா அதை விட நமக்கு வேலைகள் பாத்தீங்கன்னா இது வந்து மேஜர் ரோல் நம்ம உடம்புல பண்ணுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன என்ன வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அயன், ஜிங்க், செலினியம், ஃப்ளோரைடு இதெல்லாம் வந்து இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் தான். இப்போ அயன் அப்படின்றப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அந்த ஹீமோகுளோபின்றது புரோட்டீன். அயன் என்ன ஆகும், ஹீமோகுளோபினா கன்வெர்ட் ஆனாதான் நமக்கு வந்து பாடியில ஆக்சிஜன்லாம் கேரி பண்ணிட்டு போகுது. பிளஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு கொடுக்குது. அடுத்து ஜிங்க் வந்து நம்ம இந்த மாறுது பாத்தீங்களா, இப்ப கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறுது, புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸா மாறறதுக்கு வந்து நமக்கு என்சைம்ஸ் தேவைப்படும். அந்த என்சைம்ஸ்க்கு வந்து ஜிங்க் இருந்தாதான் அந்த என்சைம்ஸ்லாம் ஆக்டிவா இருக்கும். நம்ம உடல் த்ரூ அவுட் த பாடி வேலை செய்யறதுக்கும் ஜிங்க் தேவைப்படுது. செலினியம் அகைன் இதுவும் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு மினரல்ஸ். இது ஃப்ளூரைடு வந்து எப்படி குளோரைடும் ஃப்ளூரைடும் சமம் அளவுல ரெண்டுமே வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி. ஃப்ளூரைடு கம்மியாச்சுன்னா குளோரைடு வந்து அதிகமா இருக்கும், குளோரைடு கம்மியாச்சுன்னா ஃப்ளூரைடு கம்மியாகும். இது ரெண்டுமே வந்து டீத்துக்கான ஒரு இது நியூட்ரியன்ட். அடுத்து காப்பர் வந்து இது காப்பர் வந்து என்ன ஆகும்னா நம்ம அயன் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு நியூட்ரியன்ட். அதே மாதிரி என்சைம்ஸாவும் ஆக்டிவேட் பண்ணுது. குரோமியம் வந்து இன்சுலின் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் நம்ம பேங்க்ரியாஸ்ல தான் வந்து ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ரியாஸ்ல ஒரு 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 பார்ட். அதுல வந்து இன்சுலின் செக்ரேஷனை வந்து அதிக ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்றதுக்கும். அகைன் அயோடின் வந்து நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ண ஒரு மேஜர் ரோல் வந்து அயோடின்க்கு உண்டு. மேக்னீஸ்க்கு வந்து அகைன் பிரேக் டவுன் ஆகிறதுக்குரிய என்சைம்ஸ்ல இருக்கு. மாலிப்டினம்ன்றது வந்து அதுவும் என்சைம்ஸ் நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இது இப்போ லாஸ்ட் ஸ்லைடு வரைக்கும் பார்த்தது வந்து நியூட்ரியன்ஸ்னா என்ன, நியூட்ரியன்ஸோட வேலைகள் என்ன, அது என்னென்ன மாதிரியான உணவு வகைகள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமா டார்க் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அயன் வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ல லிவர் ஆர்கன்ல இருக்கு. மத்த இது எல்லாமே நட்ஸ்ல இருக்கு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. இது வந்து இதுல வந்து இது இது அதிகமா சாப்பிடலாம், இது கம்மியா சாப்பிடலாம்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே எல்லா வகையான உணவு வகைகள்லயுமே வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கு. இங்க வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு பிரியப்படுறேன். என்ன அப்படின்னா இந்த மினரல்ஸ் பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னாலும் நம்மளோட உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பட்டர் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டையே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கும். அப்ப வந்து இந்த மினரல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் அந்த பர்டிகுலர் மினரல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் அது வந்து சாப்பிடுற அப்சார்ப்ஷன் ஆகிறது வந்து சில விஷயங்கள் வந்து தடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பைட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைட்டேட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மினரல்ஸை வந்து நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகாம தடுக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட். அதே மாதிரி வந்து ஒரு அனிமல் ஃபுட்ஸ்ல வந்து இப்போ ஃபிஷ், சிக்கன், மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்சார்ப்ஷன் வந்து அதிகமா இருக்கும். பிளான்ட் ஃபுட்ஸ்ல சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மினரல் அப்சார்ப்ஷன்லாம் வந்து வயசு ஆக ஆக
ஆக உங்களுக்கு வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு வயசாகும் போது நமக்கு வந்து இந்த போன் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து டிப்ளீட் ஆயிட்டே இருக்கிறதுனால போன் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா வருது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து வாட்டர். நம்ம வந்து எத்தனை பேரு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றது வந்து கணக்குல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்ப நீங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 லிட்டர் தண்ணியும் வந்து ஒண்ணு யூரினா இல்ல ஸ்வெட்டா ஏதாவது ஒரு இதுல வந்து வெளியில வந்துடும். எவ்வளவு இன்புட் இருக்கோ அவ்வளவு அவுட்புட் இருக்கணும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்ற அர்த்தம். நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா வந்து யூரின் பாஸ் பண்ணல இல்ல எனக்கு ஸ்வெட் ஆகல அப்படின்னா அதுவுமே ப்ராப்ளம் தான். சரிங்களா? எவ்வளவு இன்புட் இருக்கோ அந்த அளவுக்கு அவுட்புட் இருக்கணும். சோ நம்ம வந்து முதல்ல எதுக்காக தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அகைன் நம்ம வந்து ஷைனிங்கா இருக்கிறதுக்கு நம்ம ஸ்கின் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து வெயிட் லாஸ்க்கு எய்ட் பண்ணுது. இன்னொன்னு வந்து நம்மளோட வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காகவும் இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தலைவலி அதிகமா வந்துச்சுன்னா தலைவலி அதிகமா வரவங்க தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு அந்த தலைவலி கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் வந்து எனர்ஜி மசில்ஸ்க்கு அப்புறம் அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பரா ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கப்ஸ்ல இருந்து 8 கப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து நார்மலா 2.5 to 3 லிட்டர்ஸ் வந்து தண்ணி குடிக்கலாம். சரிங்களா? இது வந்து விசிபிள். இன்னொன்னு வந்து இன்விசிபிள் வாட்டர் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து தானியங்கள் இருக்கு பாத்தீங்களா தானியங்கள் கொட்டை வகைகள் அப்புறம் ஃபேட் இதுல நம்ம சுகர்ஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து தண்ணியும் இருக்கும். அதெல்லாம் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. பவுண்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பட் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச தண்ணி வந்து 2.5 to 3 லிட்டர்ஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன சாப்பிடணும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் மெடிக்கல் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ புரோட்டீன் தேவைப்படும், எவ்வளோ எனர்ஜி வேணும், எவ்வளோ ஃபேட் வேணும், அயன் எவ்வளோ இருக்கணும், கால்சியம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து மேஜர் நியூட்ரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த மேனே வந்து உங்களுக்கு வந்து 3 செடென்ட்ரி ஒர்க்கர், மாடரேட் ஒர்க்கர், ஹெவி ஒர்க்கர்னு பிரிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா செடென்ட்ரி ஒர்க்கர்னா ஒயிட் காலர் ஜாப். மாடரேட் ஒர்க்னா கொஞ்சம் நடந்து போற மாதிரி இருக்கும். இல்ல கொஞ்சம் அதாவது உட்கார்ந்தே வேலை பார்க்காம இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ டெய்லர்ஸ் இருக்காங்க. அப்புறம் டீச்சர்ஸ் இவங்கலாம் வந்து மாடரேட் ஒர்க்கர்ஸ்ல வருவாங்க. ஹெவி ஒர்க்கர்ஸ்னா சித்தால் வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த டீ எஸ்டேட்லலாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து ஹெவி ஒர்க்கர்ஸ்ல வருவாங்க. இப்ப செடென்டரி ஒர்க்கர்ஸ்னா உட்காந்து இப்போ மோஸ்ட்லி அந்த ஐடி செக்டர்ஸ்ல இருக்கவங்க உட்காந்துட்டே வேலை பார்க்குற அவங்களுக்கு வந்து மென்டல் ஒர்க் நிறைய இருக்கும். பிசிக்கல் ஒர்க் கம்மியா இருக்கும். அவங்கள தான் வந்து செடென்டரி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இத 3 அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிலோ கலோரிஸ் மாத்திருக்காங்க. நான் மாடரேட் ஒர்க் எடுத்துக்கிறேன். ஃபார் மாடரேட் ஒர்க்கர் ஜென்ரலா மேன் வந்து 60 கேஜி தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து 2730 கிலோ கலோரிஸ் ஒரு நாளைக்கு வந்து அவங்க சாப்பிடணும். ஒரு புரோட்டீன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் பர் கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம கன்சியூம் பண்ணணும். விசிபிள் ஃபேட்ஸ் வந்து 30 கிராம்ஸ். அவங்களுக்கு அயன் வந்து 17 மில்லிகிராம் இருக்கணும். கால்சியம் 600 இந்த மாதிரி இருக்கு. இதே வந்து உமன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2230 கிலோ கலோரிஸ் தேவைப்படுது. புரோட்டீன் 55 கிராம்ஸ் தேவைப்படுது. விசிபிள் ஃபேட் 25 கிராம்ஸ், அயன் வந்து 21 கிராம்ஸ். ஏன் மேலோட ஃபீமேலுக்கு வந்து அயன் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் லாஸ் இருக்கும். பிளஸ் வந்து அவங்க வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. அதுக்காக அவங்களுக்கு வந்து அதிகமான அயன் தேவைப்படுது. கால்சியம், ஜிங்க் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நார்மல் தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் உமன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுலயே வந்து உங்களுக்கு டிவிஷன்ஸ் 0 to 6 months, 6 to 12 monthsன்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னென்ட் உமன் பாத்தீங்கன்னா +315 கொடுத்திருப்பாங்க. இது எதுக்குன்னா
உங்களுக்கு வந்து இந்த 2230 குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது கூட 350 கிலோ கலோரிஸ் நம்ம வந்து அதிகமா சேர்த்துக்கணும். எதுக்காகன்னா, அவங்களுக்கு வந்து அப்ப 2 உயிர் அப்படின்றதுனால, அவங்க அந்த ஃபீட்டஸுக்கும் அவங்க வந்து சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்காக கிலோ கலோரிஸ் அதிகமா குடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புரோட்டீனும் அதிகமா தேவைப்படும். இங்க பாருங்க அயர்ன். அங்க நமக்கு வந்து 21 தான் இருக்கு. இங்க வந்து நமக்கு 35 பிகாஸ் அயர்ன் கேரிஸ் தி ஆக்ஸிஜன் ஃபார் போத் த ஃபீட்டஸ் அண்ட் த பிரெக்னென்ட் உமன். அதே மாதிரி ஃபேட் வந்து கொஞ்சம் 5% +5 தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க கால்சியம் வந்து டபுள் த அமௌண்ட் தேவைப்படுது while they are in lactating as well as in pregnancy time and ரெட்டினால் விட்டமின் ஏவும் வந்து அதிகமா தேவைப்படுது 800 மைக்ரோகிராம் அண்ட் இங்க வந்து இங்கேயும் 2400 வந்து அதிகமா பீட்டா கரோட்டின் தேவைப்படுது. ஏன்னா விட்டமின் ஏ வந்து பீட்டா கரோட்டினா இருக்கும்போது பீட்டா கரோட்டினாவும் ரெட்டினாலாவும் மாறி தான் நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். இங்க வந்து எல்லாருக்குமே கொடுத்திருப்பாங்க. இன்ஃபான்ட்லேருந்து ஒரு 16 to 17 இயர்ஸ் கேர்ள்ஸ் வரைக்கும். பாய்ஸ்க்கு தனியா கொடுத்திருப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு தனியா கொடுத்திருக்காங்க. எதுக்காகன்னா அவங்களோட பிசிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் நீட்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கிறதுனால கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி ஃபுட் குரூப்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்களா மாடரேட் மேல் வந்து சீரியல்ஸ் வந்து அவங்க 370 கிராம்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிடணும். இப்போ வந்து பல்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 120 கிராம்ஸ் ஆஃப் பல்சஸ் லெக்யூம்ஸோ இல்ல பல்சஸோ அவங்க சாப்பிடலாம். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு 100 கிராம் சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் வந்து 200. நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து அதர் வெஜிடபிள்ஸ். ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் வந்து 100 கிராம் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் 100 கிராம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பிரெக்னென்ட் உமனுக்கு இங்க பாருங்க மாடரேட் உமனுக்கும் இது வந்து மாறுபடும். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறுபடுது. இங்க வந்து பிரெக்னென்ட் உமன் பாத்தீங்கன்னா கேஜி வந்து மேக்சிமம் அவங்க 65 கேஜி வரைக்கும் போகலாம். இங்க வந்து அவங்களுக்கு சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் இது எதுக்காக கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வராம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இங்க பல்சஸும் கம்மியா கொடுத்துருக்காங்க. கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அதிகமா கொடுத்துருப்பாங்க. கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜ் அந்த மாதிரி அதிகமா கொடுத்துருக்காங்க. மில்க் அதிகமா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாளும் எவ்வளோ நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன ஃபுட்டுன்னு பார்த்துட்டோம், ஃபுட் குரூப்ஸ் பார்த்துட்டோம். அதுக்குள்ள இருக்க நியூட்ரியன்ஸ் பார்த்துட்டோம். என்னென்ன நியூட்ரியன்ஸ் என்னென்ன ஃபுட்ல இருக்குன்னு ஓவராலா ஒரு 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 ரஃப் ஐடியாக்கு வந்திருப்பீங்க நீங்க. இது அடுத்து வந்து என்னன்னா ஃபுட் பிரமிட். நம்ம வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு நாளைக்கு சீரியல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து அதிகமா சாப்பிட்டுக்கலாம். நம்ம மேஜர் ஃபுட் அதுதான். நமக்கு அதுல இருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதிகமா சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிடலாம். அதுல வந்து 3ல 1 பங்கு வந்து லெக்யூம்ஸும் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் சாப்பிடலாம். லெக்யூம்ஸ்ன்றது இந்த கொட்டை வகைகள் பிளஸ் வந்து பருப்பு வகைகள், அப்புறம் பாதாம், பிஸ்தா, அப்புறம் இப்ப இந்த சீட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் அதெல்லாம் பாத்துக்கலாம். இந்த வெஜிடபிள் ஆயில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது. இது வந்து ஆப்ஷனல் டெய்லி. சில பேருக்கு வந்து நம்ம நான் வெஜிடேரியன்லாம் ரெகுலரா சாப்பிடுறது கிடையாது நெறைய பேரு. நம்ம பால் குடிப்போம். பால் சார்ந்த பொருட்கள் அவ்வளவா எடுத்துக்கிறது கிடையாது. பட் ரெகுலரா நம்ம பால் மட்டும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் அ வீக் வந்து இப்போ முட்டை சொல்லியிருக்காங்க. ஸ்வீட்ஸு, இந்த மீட் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ வீக் வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு. இங்க வந்து எக் அண்ட் சிக்கன் அப்படின்றது நான் வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து சத்துணவுல முட்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நம்ம யாருமே வந்து புரோட்டீன்ஸ் அதாவது நம்ம பருப்பு, இந்த கொட்டை வகைகள்லாம் வந்து ரெகுலரா சாப்பிடுறது கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து நமக்கு பருப்பு வகைகள் எவ்வளோ தேவைப்படுது? இங்க பாருங்க ஒரு 120 கிராம் தேவைப்படுது. ஆனா நம்ம யாருமே 120 கிராம் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒண்ணு வந்து காஸ்ட் வைஸ் நம்ம வந்து யோசிப்போம். இன்னொன்னு வந்து நம்ம ஒரு ஒரு டம்ளர் ஒரு 100 கிராம் பருப்புலயே வந்து வீட்ல இருக்க 4 பேருக்கு நம்ம சாம்பார் வச்சுருவோம். அப்போ வந்து நமக்கு போதிய அளவு வந்து புரோட்டீன் கிடைக்கல அப்படின்றதுனால தான் சத்துணவுல வந்து முட்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஒரு ரீசன். சரிங்களா? இது வந்து ஃபுட் பிரமிடு. நம்ம இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெய்லி
என்னென்ன இன்டேக் எடுத்துக்கிறோன்றத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து எல்லாம் பார்த்தாச்சு. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? கம்மியா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அப்படின்றது தான் இந்த ஸ்லைடு. நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா எடுத்துக்கும்போது, கார்போஹைட்ரேட்ஸ் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் சுகர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்க, இன்ஸ்டன்ட் எனர்ஜி. அப்ப இந்த சிம்பிள் சுகர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கல. நீங்க வந்து ரொம்ப நாள் விரதம் இருக்கீங்க, இல்ல சாப்பிடாமயே இருக்கீங்க, ஏதோ ஒரு கோவத்துல சாப்பிடாம இருக்கீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். உங்களோட ஹார்ட் பீட் ஃபாஸ்டா இருக்கும். அதிகமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்வெட்டிங், டிசினஸ் இதெல்லாம் மயக்கம் வர மாதிரி. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல வந்து முடிவெடுக்க முடியாம கன்ஃபியூஸ் ஆகுறது. இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இப்ப இதுவே கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க இந்த சிம்பிள் சுகர்ஸ்லாம் அதிகமா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம வெயிட் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நீங்க கண்ட்ரோலே இல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. கேக்ஸ், சுகர்ஸ், சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா வெயிட் அதிகமாகும். ஒன்ஸ் நீங்க வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு இதெல்லாம் பின்னாடி வந்து அப்படியே கை கோத்த மாரியே வந்துரும். நீங்க வந்துட்டீங்களா? ஓகே, ஓகே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஹை பிளட் பிரஷர் வரும். அகைன் ஹார்ட் டிசீஸ், ஹை கொலஸ்ட்ரால், கிளால் பேடர் டிசீஸ். இன்னொன்னு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், ஃபேட்டி லிவர் இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது புரோட்டீன். அடுத்து வந்து புரோட்டீன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிரும். மசில்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆயிடும். நம்ம எப்போதுமே டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம ஈஸியா வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஒரு சின்ன தும்மல்னாலும் ஒரு கூட்டத்துக்குள்ளார போயிட்டு வரோம் அப்படின்னாவே ஒரு 10 தடவை தும்மல் ஆரம்பிச்சிரும். எங்கேயாவது மண்ணுல விளையாண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே மேலெல்லாம் அரிக்கிறது, இல்ல அகைன் தும்மல் அதிகமா இருக்கிறது, இல்ல இருமல் அதிகமா இருக்கிறது அந்த மாதிரி வந்துரும். அதே மாதிரி ஒரு ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஆறறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்புறம் எடிமா இது வந்து வீக்கம். நம்ம உடம்புல வந்து நீர் கோர்த்து வீங்கறது. அடுத்து வந்து அதிகமான புரோட்டீன் நம்ம சாப்பிடும்போது என்னன்னா, அகைன் நம்ம வந்து அதிகமா வெயிட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் சில நியூட்ரியன்ட்ஸ்லாம் அப்சார்ப் ஆகாம அதனால ஏற்படக்கூடிய டிஃபிஷியன்சிஸ் வந்துரும். ஹார்ட் டிசீஸ், கிட்னி. எதனால கிட்னி அப்படின்னா, புரோட்டீன் டைஜெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நைட்ரஜன் இருக்கிறதுனால அது வந்து டைஜெஸ்ட் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அப்போ வந்து அந்த செப்பரேட் பண்ணும் பார்த்தீங்களா, அப்போ வந்து கிட்னி இட் டேக்ஸ் லாங்கர் டைம் ஃபார் இட். அதனால கிட்னி சீக்கிரமா டேமேஜ். அதனால தான் இந்த புரோட்டீன் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த புரோட்டீன் ட்ரிங்க் வந்து நம்ம அதிகமா குடிக்கும்போது, ப்ரொலாங்கா எடுத்துக்கும்போது, வித்தவுட் த அட்வைஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் ஆர் த டயட்டீஷியன்ஸ் எடுத்துக்கும்போது, அகெயின் நீங்க வந்து ப்ரொலாங்கா எடுக்கும்போது அந்த கிட்னி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஸ்டாப் ஆயிடும். தென் அகைன் we have to go for the dialysis. இங்க வந்து டீஹைட்ரேஷன், நமக்கு வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஃபேட் அண்ட் ஆயில்ஸ். இது பாத்தீங்கன்னா டிஃபிஷியன்சிஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா சாரி கம்மியா இருக்கும்போது வந்து சில சமயம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபக சக்தி கம்மி, ஜாயிண்ட் பெயின். நம்ம முட்டி வந்து மடங்கும் போது உங்களுக்கு இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட் இது வந்து ஃபேட்டால ஒரு லேயர் இருக்கும். அதுதான் வந்து நம்ம முட்டி மடங்கும் போது எப்படி நம்ம ஒரு இரும்பு பொருள் வேலை செய்யறதுக்கு என்ன ஊத்துறோமோ அதே மாதிரி இந்த ஜாயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபேட் தேவைப்படுது. அந்த ஃபேட் இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபேட்டை கம்மியா சாப்பிடும்போது அகைன் எனர்ஜி கம்மியா இருக்கும். சில சமயம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கையெல்லாம் ரொம்ப சில்லிட்டு போகும். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். இது என்னடா ஃபேட் கம்மியா எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு பாக்குறீங்களா? இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். சரிங்களா? இன்னொன்னு வந்து பார்வை மங்குதல் இருக்கலாம். இன்னொன்னு வந்து ஹை ஃபேட் டயட் எடுக்கும்போது டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர், அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றோம் பாத்தீங்களா, மூளை சம்பந்தமான டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ், கிட்னி டிசீசஸ், கார்டியோவாஸ்குலர்னா ஹார்ட் டிசீஸ், இன்டெஸ்டைனல் டிசீஸ் குடல் சம்பந்தமான நோய்கள், அப்புறம் சில
கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து ஹெல்த் ஃபேட் அதிகமாக நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் லிவர்ல வந்து ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்கும். நம்ம இன்னும் அதை போட்டு 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 அடிக்கும் போது இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எப்படி ஹெல்தி லிவர் எப்படி இருக்கு, ஃபேட்டி லிவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கலரே மாறிடுச்சு. அகைன் இதெல்லாம் வந்து நம்ம லிவர் தான் வந்து எப்படி ஒரு டூ வீலர்ஸ்க்குலாம் ஒரு மெக்கானிக் ஷாப் வந்து ஒரு சர்வீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளோட உடம்புக்கு வந்து லிவர் தான். சரிங்களா, நம்மளோட சர்வீஸ் பாயிண்ட் வந்து லிவர் தான். லிவர் கெட்டு போச்சு அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்து அதுக்கப்புறம் திரும்ப சரி செய்ய முடியாது. இது வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்ப கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதிகமா சோர்வு, அப்புறம் வந்து எலும்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். அடிக்கடி கை கால் மரத்து போறது வந்து உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சில இருக்கும். ஜிங்க் அப்படின்றப்ப உங்களுக்கு நிறைய முடி கொட்டும், பசியின்மை இருக்கும், பிளஸ் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். மெக்னீசியம் டிஃபிஷியன்சில சோர்வு பிளஸ் வந்து வீக்னஸ், சில சமயங்கள்ல வந்து நாசியா வாமிட்டிங், அதாவது நமக்கு வாமிட்டிங் சென்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அடிக்கடி வந்து ஹார்ட் படபட படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பொட்டாசியம் வந்து கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். சில சமயம் வந்து யூரின் கண்டினியூஸா யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அயன் டிஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கும், பிளஸ் வந்து முடி கொட்டுறது இருக்கும், புவர் மெமரி, ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. இது வந்து வைட்டமின்ஸ். வைட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ், பெரி பெரி. பி2 வந்து ஸ்டண்டட் growth, அதாவது வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, பெலகரா பாராத்தசஸ். பி6 வந்து அனீமியா, இதுவும் வந்து அயனோட சேர்றது. டெர்மடைட்டிஸ் இருக்கும். பி9 பி2 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனீமியா. பி6 பி9 பி12 எல்லாமே வந்து உங்களுக்கு ரத்த சம்பந்தமான வைட்டமின்ஸ். சரிங்களா, அடுத்து வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி, இந்த உதடு நம்ம கம்ஸ் எல்லாம் வீக்கமா இருக்கிறது, சில சமயம் பல்லு விளக்கும் போது ரத்தம் வர்றது கம்ஸ்ல இருந்து. டி வந்து எலும்பு சம்பந்தமானது, ஆஸ்ட்ரோமலேஷியா ரிக்கட்ஸ். வைட்டமின் இ வந்து நமக்கு ரீப்ரொடக்டிவ்க்கு தேவைப்படுதுன்னு நம்ம சொன்னோம். வைட்டமின் இ கம்மியா இருக்கும்போது ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அதிகமா வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு. வைட்டமின் கே வந்து கொயாகுலேஷன் ஆஃப் பிளட், இது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரத்தம் ஓட்டம், ரத்தம் வெளியில வந்து கட்டாயி வெளியில வருதுன்னா அது இதாகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டைமிங்ஸ், இது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம யாருமே வந்து இதை பின்பற்றதே கிடையாது. இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் டைமிங் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. காலையில வந்து எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பாங்க. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காகனா நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு, மலம் கழிக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து நீங்க காஃபியோ டீயோ இல்ல நீங்க வந்து உங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி காலையில எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இட் ஷுட் பி பிஃபோர் 7 AM. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7ல இருந்து 8:30க்குள்ளார எடுத்துக்கணும். மிட் மார்னிங் வந்து 10 to 10:30. இதுல வந்து சுண்டல் எடுத்துக்கலாம், சூப்ஸ் எடுத்துக்கலாம், லைட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து லஞ்ச் வந்து 1ல இருந்து 2:30க்குள்ளார எடுத்துக்கணும். இதுல வந்து நம்ம பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த 5 ஃபுட் குரூப்ஸும் லஞ்ச்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து ஈவினிங் 4:30 to 5:30 டின்னர் கண்டிப்பா 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முடியல, எங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுதுன்னா அதுக்கப்புறம் எப்ப சாப்பிடுறீங்களோ அது வந்து கொஞ்சம் ஸ்டீம் ஃபுட்டா, ஈஸிலி டைஜஸ்ட் ஆகுற மாதிரி இருக்க ஃபுட்டா சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க லேட்டா சாப்பிட சாப்பிட ஸ்டஃப் அதிகமா கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு ஆர்கன்ஸும் டைஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டப்படும். இங்க வந்து நான் இன்னொன்னு சொல்லணும்னு விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க என்ன சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு சர்டைன் ஏஜ் வரைக்கும் உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே நீங்க சொல்றதை கேட்கும். பட் ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஆர் 35 இயர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆர்கன்ஸ்லாம் ஓவர்லோட் ஆகி ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகணும், 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிச்சுக்கும். அப்பதான் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டிசீசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, அதனால நீங்க வந்து இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி ஃபீல் ஹெல்தி. அண்ட் பெட் டைம் 10 o'clock இல்ல 9:30 10 o'clock ஒரு வார்ம் மில்க் இல்ல வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அண்ட் ட்ரை டு ஸ்லீப் பை 10:30 இட் செல்ஃப். அந்த மொபைல் டிவி இது எல்லாமே வந்து பிரைட் லைட்ஸ் வர என்ன ஒரு டிவைஸா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு யூ ஷுட் ஸ்லீப் ஃபார் அட்லீஸ்ட் 6 to 8 hours. சரிங்களா, இது வந்து எக்ஸசைஸ்.
கண்டிப்பா நான் வந்து ஃபுட் சொல்லிட்டேன். எக்ஸர்சைஸ் இல்லாம நீங்க வந்து உங்க ஹெல்தியா இருக்க முடியாது. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, வீட்டு வேலை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் ஃபீமேல்ஸ். பட் வந்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா, உரல்ல அரைச்சாங்க. மாவு உரல்ல அரைச்சாங்க, அம்மில அரைச்சாங்க. பொடிலாம் வந்து அந்த உரல் குத்து போட்டு உடைப்பாங்க. ஆனா, இப்ப வந்து எல்லாத்துக்குமே நமக்கு வந்து மிஷினரீஸ் வந்துருச்சு. ஸோ, எல்லாருமே கம்பல்சரி வந்து ஒரு 30 டூ 1 ஹவர் ஆவது மினிமம் எக்ஸர்சைஸ் கம்பல்சரி பண்ணணும். எய்தர் அது வாக்கா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் யோகாவா இருக்கலாம், இல்ல ஒரு ஏரோபிக் எக்ஸர்சைஸா இருக்கலாம், இல்ல நீங்க டென்னிஸ் விளையாடுறீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பட் இட் ஷுட் லாங் லாஸ்ட் ஃபார் 1 ஹவர். 45 டூ 1 ஹவர். எதுக்காக அப்டின்னா, நம்ம எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல இருக்க ஃபேட் வந்து மொபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். மொபிலைஸ் ஆக ஆரம்பிச்சனால தான் நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எக்ஸர்சைஸ் செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன் அப்டின்னா, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ எக்ஸர்சைஸ் இஸ் மஸ்ட் ஃபார் ஹெல்தி லிவிங். எப்படி நம்ம வந்து ஃபுட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதே மாதிரி எக்ஸர்சைஸ்க்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்ச மாரி தான். ஹெல்த் வந்து பேஸ்ட் ஆன் தி ஃபுட் அண்ட் எக்ஸர்சைஸ். இது 2மே பேலன்ஸ் பண்ணும்போது தான் உங்களால ஹெல்தியா இருக்க முடியும். ஒண்ணு மட்டும் விட்டுட்டு, ஒண்ணு மட்டும் எனக்கு வேணும் அப்டின்னா, இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேவா? அவ்ளோதான். தேங்க் யூ. If you have any queries, இப்ப கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். Any doubts? ஆ ஒரு சம்மரி கேட்குறாங்க அமீர் சார். இது வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஒரு நியூட்ரியன்ட்ஸும் ஒரு ஒரு வேலை செய்யுது. நம்ம வந்து சாப்பிடுற எல்லா உணவு வகைகள்லயுமே நமக்கு வந்து எல்லா சத்துக்களும் இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து கார்போஹைட்ரேட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல என்ன தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சிம்பிள் சுகர்ஸ வந்து நம்ம எல்லாருமே அ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. எதனால அப்டின்னா, இப்ப இந்த சாக்லேட்ஸ் நீங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப வந்து ஆ சாக்லேட்ஸ் வந்து அதிகமா சாப்பிடுறோம் அப்டின்னா, அகைன் அது வந்து ஹார்ம்ஃபுல்லா முடியும். அதுக்கு பதிலா நம்ம ஃபைபர்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்லாம் அதிகமா எடுத்துக்கும்போது, வி கேன் ஏபிள் டூ லிவ் ஆ ஒரு ஹெல்த் வைஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபா நம்ம ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? ஆ இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறீங்க. அந்த வெயிட் லாஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் இப்ப நான் உங்களுக்கு ஃபுட் டைமிங்ஸ் குடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த ஃபுட் டைமிங்ஸ வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்னு வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து இப்போ நான் வந்து ஆ லஞ்ச்ல வந்து பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 ஃபுட் குரூப்ஸ்ல சாதத்த கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ அதிகமாக்கிக்கோங்க. இன் கேஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. இப்ப வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். அங்க வந்து எனக்கு கண்டிப்பா பிரியாணி தான் இருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும். நீங்க ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, நீங்க மதியம் நல்லா அந்த பிரியாணிய சாப்ட்டுட்டு, நைட்டு வீட்டுக்கு வந்து நீங்க ரெகுலரா சாப்பிடுற சப்பாத்தியோ, இட்லியோ இல்ல திரும்ப பிரியாணியோ சாப்பிடாம, ஒரு லைட்டா ஒரு வெஜிடபிள் சாலடோ, இல்ல ஒரு ஃப்ரூட் சாலடோ அந்த மாதிரி லைட்டா எடுத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கலோரிஸ் வந்து காம்பன்சேட் ஆயிக்கும். சரிங்களா? 3 வேளையும் வந்து நெறைய சாப்ட்டு, 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 சாப்ட்டு இது பண்ண வயிற வந்து அடைக்கக்கூடாது எப்போதும். கொஞ்சம் எப்போதுமே வந்து சொல்லுவாங்க எப்போதுமே, காலையில வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும். ராஜா வந்து எப்படி சாப்பிடுவாரு? எல்லா வெரைட்டீஸும் சாப்பிடுவாரு. மதியம் வந்து மந்திரி மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரி மாதிரினா, அவங்களுக்கு கீழ எப்படி வந்து கொஞ்சம் லெவல் கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு. அடுத்த நைட்டு வந்து சிப்பாய் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு அதாவது அரை வயிறு தான் நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு. அந்த அரை வயிறு சாப்பிடுறது தான் நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? நீங்க நெறைய டவுட்ஸ் கேட்கிறீங்க. ஒரு ஒரு தைராய்டு டயட் கேட்கறாங்க. பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு கேட்கறாங்க.
அப்புறம் கரும் சீரகமோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்க வந்து ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் வந்து நான் அத பத்தி பெருசா பேசல. ஏன்னா அது வந்து அதுவே ஒரு பெரிய டாபிக். நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் வந்து என்னன்னா, அத வந்து அழுத்தமா சொல்லிக் குடுக்கல. நம்ம வீட்லயே ஆ நாங்க முன்னாடி பேசின மாரி தான். நம்ம வந்து முன்னாடி வந்து மருந்தே உணவா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து சாரி உணவே மருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப வந்து மருந்தையே உணவா மாத்திட்டு இருக்கோம். இது வந்து எதனால அப்டின்னா, நம்மளோட ஃபால்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ்னால. இப்ப வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தீபாவளி அப்பதான் பலகாரம் செய்வாங்க. எண்ணெய் பலகாரம். அது வந்து முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, அ அந்த மாரி அப்போ வந்து ஒரு மாரி மழைக்காலங்கள் ஏற்படும். அப்ப வந்து நமக்கு வந்து அதிகமான ம் அ என்ன சொல்றது? ஒரு நம்ம மழை பெய்யும்போது நம்ம உடம்பு வந்து அந்த குளிர தாங்கணும் அப்டின்றதுக்காக. அந்த குளிர தாங்கணும்னா நமக்கு வந்து ஃபேட் வேணும். ஏன்னா ஃபேட் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழ வந்து டெபாசிட் ஆயிருக்கு. இப்ப அந்த ஃபேட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆ எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடும்போது, நமக்கு வந்து அந்த ஒரு மழைக்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய உடல் நிலைய வந்து நமக்கு தரும். பட் வந்து இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு என்ன சொல்றது? ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இப்ப நம்ம நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து வி ஹேவ் டு டிசைட். வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ, இல்ல ஸ்விக்கியோ, இல்ல Zomatoவோ அவங்க வந்து நம்ம என்ன சாப்பிடணும்ன்றத முடிவு பண்ணக்கூடாது. நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். அப்ப வந்து நீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க உங்களுக்கு சாப்பிடணும். சரிங்களா? ஆ இப்ப இந்த ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே நெறைய அதவே வந்து மருந்தா நம்ம வந்து நெறைய யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் இந்த ஆ ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்களலாம் கேட்டீங்கன்னா கூட, அவங்க வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க. என்ன மாதிரிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கருஞ்சீரகம் மட்டும் சொல்லணும் அப்படின்ட்டு மிளகும் நமக்கு வந்து நம்ம உடல்ல இருக்க கொழுப்ப கரைக்கக்கூடியது வந்து மிளகு, அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராவே டயட்ல வந்து அதுக்காக தான் சேர்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னொன்னு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது என்ன அப்டின்னா, ஒரு ஈவினிங் 6:00 மேல இந்த ஃபேட் அதிகமா இருக்கிற கலோரிஸ், ஃபேட்ஸ் எஸ்பெஷலி டீப் ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸ வந்து தவிர்த்துக்கிறது இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப நல்லது. எதனால அப்டின்னா, நம்ம வந்து அ அந்த இப்ப காலையில நீங்க வந்து டீப் ஃப்ரை இப்ப காலையில நீங்க ஒரு 2 வடை சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோல் டேவும் நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க. நடப்பீங்க, இங்க போவீங்க, நடப்பீங்க. ஏதாவது ஒரு கீழ குனியுவோம். ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் பிசிக்கல் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் 6 ஆர் ஆஃப்டர் 9 வந்து இந்த ஃபேட் அதிகமா இருக்கிறதோ, இல்ல கலோரிஸ் அதிகமா இருக்கிற ஃபுட்டோ நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, அகைன் இட் வில் டெபாசிட் இன் யுவர் பாடி. அதிகமா சாப்பிடுற கார்போஹைட்ரேட் வந்து கிளைகோஜனா மாறி லிவர்ல ஸ்டோர் ஆகும். அந்த கிளைகோஜன் ஸ்டோரேஜும் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்டின்னா, அது வந்து ஃபேட்டா போய் எல்லா ஆர்கன்ஸ்லயும் டெபாசிட் ஆகும். ஆ கிட்ஸுக்கு வந்து எல்லோ யோக் குடுக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமா குடுக்கலாங்க. ஒரு 1 வயசுக்கு அப்புறம் அப்டின்னா குடுக்கலாம். அதுக்கு கி குறைஞ்ச வயசுக்கு இப்போதைக்கு குடுக்க வேண்டாம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாயில்டு எக் யோக்கு. கெயின் வெயிட் மேம் நீங்க பனானா எப்ப வேணாலும் சாப்பிடலாம் சார். டெய்லி நட்ஸ் ஜூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா, நம்ம அம்மாலாம் வந்து ரொம்ப நட்ஸ் அதிகமா சாப்பிட்டு வளர்ந்தவங்க கிடையாது. அதே மாரி இந்த பர்கர், பீஸா அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க கிடையாது. நம்ம ஜீனும் அத சார்ந்து தான் இருக்கும். சரிங்களா? நம்ம
முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அந்த வழி வழியா வர ஜீன் தான் நம்மளுது. அதனால இப்ப நீங்க அந்த நட்ஸ் அந்த மாரிலாம் போறதுக்கு நீங்க வந்து இது போங்க. பருப்பு வகைகள் போங்க. இந்த அ சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம். அ கருப்பு உளுந்து கஞ்சி குடிக்கலாம். அந்த மாரி கஞ்சிலாம் குடிக்கலாம். அது வந்து புரோட்டீனும் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து உடம்புக்கும் நல்லது. 4த் கார்போஹைட்ரேட் இல்ல. கார்போஹைட்ரேட்க்குள்ளார தான் வந்து ஃபைபரும் வரும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இஸ் ஃபைபர். ஒரு பிளேட் நான் வந்து அந்த 5 ஃபுட் குரூப்ஸும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப சாதம் வந்து அரிசி சீரியல்ல வந்துரும். பருப்பு வகைகள்ல நம்ம சாம்பார் செஞ்சுருவோம். சாம்பார்ல வந்து நம்ம காய்கறிகள் கண்டிப்பா வந்து நம்ம மூதாதையர்கள் அதுதான் பாருங்க எவ்வளோ ஒரு எக்ஸலன்ட்டா போட்டிருக்காங்கன்னு. சாம்பார்ல வந்து கண்டிப்பா வெங்காயம், அதர் வெஜிடபிள்ஸ்ல வந்துரும். சாரி ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ்ல வந்துரும். வெஜிடபிள்ஸ் நம்ம போடுவோம். அதர் வெஜிடபிள்ஸ் போடுவோம். கீரை வகைகள்னு இல்ல. இந்த ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ்ல வந்து நம்ம இது கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தூவி விடுவோம். அப்புறம் வந்து ஒரு கூட்டு இல்ல ஒரு பொரியல் கண்டிப்பா வந்து இந்த புளி சேர்க்கிறோம் பார்த்தீங்களா? சாம்பார்ல. அந்த புளி கூட நம்ம அந்த பருப்புல இருக்க புரோட்டீன வந்து வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் கொஞ்சம் புளியும் சேர்க்கிறோம். அந்த காய்கறில இருக்க சத்து வந்து போயிடாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த புளியும் ஆட் பண்றோம். பிளஸ் வந்து இப்போ ஒரு சாம்பார் அப்டின்னா கண்டிப்பா ஒரு பொரியல் இருக்கும். இல்ல ஒரு துவையலாவது வச்சிருப்பாங்க. நம்ம வீட்ல சாம்பார் வைக்காத அன்னைக்கு ஒரு பருப்பு துவையல், தேங்காய் பருப்பு வச்சு ஒரு துவையல் அரைச்சிருப்பாங்க. எப்படியும் நம்மளோட ரெகுலர் ஃபுட்ல வந்து சாதம் இருக்கும். அரிசி பருப்பு வகைகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். காய்கறிகளும் சேர்த்திருப்போம். இப்ப வந்து தயிரு அல்லது மோர் சேர்த்திருப்போம். ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஆ இன்னொன்னு வந்து ஃபேட் நம்ம தாளிக்கிறதுக்குலாம் வந்து எண்ணெய் யூஸ் பண்றோம். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ். இன்னொன்னு வந்து பழ வகைகள் வந்து கண்டிப்பா ஏதாவது வேணும். சில பேர் வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து அதிகமா தக்காளி கூட நம்ம வந்து சமையல்ல சேர்த்துப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இங்க நான் குடுக்கணும்னு விருப்பப்படுறேன். நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பிடும்போதே தண்ணி குடிக்கிறது என்ன ஆகும்னா, நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸ வந்து டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சுரும். அதனால சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தண்ணி குடிக்கிறத தவிர்த்துருங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனேயே தண்ணி குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு சிப் குடிச்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. ஒரு சொம்பு நிறையாவோ ஒரு 2 டம்ளர் தண்ணி அப்படின்றது வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கார்பனேட்டட் பிவரேஜஸ் இப்போ நம்ம வந்து நெறைய பேர் பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸ் ஒரு ஒரு சாலட் சாப்பிடுவாங்க, இல்ல ஒரு பர்கர் சாப்பிடுவாங்க. உடனே ஒரு பெப்சி, ஒரு கோக், ஒரு கார்பனேட்டட் பிவரேஜஸ். அது மாதிரி குடிக்கிறது வந்து இட்ஸ் ஹார்ம்ஃபுல். அந்த என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்றது இட்ஸ் நாட் ராங். பட் வந்து அதே மாதிரி நீங்க வந்து கார்பனேட்டட் பெவரேஜஸ் குடிச்சிட்டே இருக்கீங்கன்னா, இட்ஸ் லீட் டூ ஹெல்த் ப்ராப்ளம். சரிங்களா? அது மாரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க பிரியாணியே சாப்பிடுறீங்க அப்படின்னாலும், கார்பனேட்டட் பெவரேஜஸ் சாப்பிடாம ஒரு வெத்தல பாக்கு போடுங்க. வெத்தல பாக்கு அப்படின்றப்போ, நம்ம வந்து அதுல உங்களுக்கு உமிழ்நீர் அதிகமா சுரக்கும். பிளஸ் வந்து டைஜஷன்ஸ் வந்து நெறைய நல்லா நடக்கும். சரிங்களா? ஜஸ்ட் ட்ரை டூ அவாய்ட் கார்பனேட்டட் பெவரேஜஸ் ஆஃப்டர் அ மீல். ஐ திங்க். எஸ் மேம். தேங்க் யூ வெரி மச் மேடம். தேங்க் யூ சார். இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் குடுத்துக்கிறேன் மேடம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க எல்லார்ட்டயும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ். எஸ். நான் கூகுள் ரிவ்யூ குடுக்கறதுக்காக ஒரு கூகுள் ரிவ்யூ குடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறேன். பாருங்க. இந்த கோர்ஸ பத்தி இன்னைக்கு கிளாஸ் நடந்தத பத்தி ரிவ்யூ குடுங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மேடமுடைய கிளாஸ் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த கூகுள் ரிவ்யூ இதுல குடுங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட்க்கு அதிலேயே நம்ம குடுத்துருக்குறோம். யார் வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து சர்டிஃபிகேட் வேணுமோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 1 வீக் குள்ள பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். தென் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஊட்டச்சத்து உணவியல் அண்ட் உணவு கட்டுப்பாடுங்கிற ஒரு டிப்ளமோ வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ்ல வந்து மேடமும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட்டா ஃபுட் சயன்ஸ் சப்ஜெக்ட் வந்து எடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த கோர்ஸ் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆ
நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும். நம்ம வாழ்க்கையில எந்தெந்த படிப்போ படிக்கிறோம். எதுக்கோ நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்றோம். ஆனா, நாம ஆரோக்கியமா வாழணும். ஹெல்த்தியான லைஃப் வாழணும். நமக்கு நோய் நொடி இல்லாம நம்மளும், நம்ம குடும்ப உறுப்பினர்களும் வாழணும். ஓகேங்களா? ஸோ நாம மத்தவங்களுக்கு ஆரோக்கியத்த பத்தி எடுத்து சொல்லணும். நாம வெல்னஸ் கோச்சா ஆகணும். அப்படிங்கிறதுக்காக சைபால வந்து ஒரு கோர்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். டிப்ளோமா இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைபா ஐஐயும் affiliated with the National Council of Vocational and Research Training, NCVRT, which is in New Delhi, which is the autonomous board, recognized by registered by the government of India. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டஸ்டேஷன் கூட வாங்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஃபாரின் கவர்மெண்ட் அட்டஸ்டேஷனுக்குலாம் வேலிட். ஸோ இந்த கோர்ஸு லைஃப் ஸ்கில் கோர்ஸு யார் வேணாலும் படிக்கலாம். அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கோர்ஸா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட், 12th எனி டிகிரி படிச்சவங்க, ஈவன் 10th கூட படிக்காதவங்க கூட படிக்கலாம். அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் கோர்ஸ் அது வந்து சைபா ஐஐயோடைய சர்டிஃபிகேஷன் மட்டும் கிடைக்கும். 10th இருந்து +2 டிகிரி படிச்சவங்களுக்கு என்சிவிஆர்டி உடைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். இப்ப 3rd பேட்ச் தமிழ் பேட்ச் இருக்கு. தென் 4th பேட்ச் இங்கிலீஷ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் 1 செகண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 இயர் கோர்ஸு. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கிடைக்கும். செகண்ட் 6 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்க முடியும்போது, 1 இயர் முடியும்போது உங்களுக்கு 1 இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட், 2 டிப்ளமோ சர்டிஃபிகேட் கிடைக்கும். 1 ஃப்ரம் சைபா ஐஇ, 1 ஃப்ரம் என்சிவிஆர்டி. தென் என்சிவிஆர்டி உடைய மார்க் ஷீட்டும் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸஸ் எல்லாம் லைவ் இன்டராக்டிவ் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த வேர்ல்டுல எங்க இருந்தனாலும் ஆன்லைன்ல நீங்க படிக்கலாம். ஸோ 2 செமஸ்டர் இருக்கு. ஒரு செமஸ்டர் 150 ஹவர்ஸ். வாரத்துல 3 நாட்கள் வீக்லி 3 டேஸ் கிளாஸ். டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே. டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM to 9 PM. சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 AM to 1 PM. அதே மாதிரி சண்டேயும் 11 AM to 1 PM நடக்கும். ஸோ இந்த கிளாஸ ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் எடுக்குறாங்க. நீங்க ஒருவேளை கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும். இந்த கோர்ஸ்ல தமிழ் பேட்ச் இருக்கு, இங்கிலீஷ் பேட்ச்ல இருக்கு. அதே மாதிரி இந்த செமஸ்டர் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் மெட்டீரியலும் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். சென்னையில 4 டேஸ் டைரக்ட் ட்ரெய்னிங்கும் நடக்கும். எஸ். இல்ல, இல்ல. எஸ். நான் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க வந்து என்ன அப்படின்னா, உங்க வீடியோலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்க. ஸோ ட்ரெய்னர்ஸ் உடைய வீடியோ மட்டும் தான் தெரியணும். எப்பவுமே ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்களோட வீடியோவ ஸ்டாப் பண்ணிருங்க. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஃப்ரம் மல்டிபிள் பாடிஸ்லேருந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ உங்களுக்காக நாங்க இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கோர்ஸும் ஃப்ரீயா குடுப்போம். இதுல யார் வில்லிங் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சில பேரு, சார் எனக்கு வந்து யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னா, எஸ். யூ கேன் கெட் த யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த 1 இயர் டிப்ளமோ லோக்கல் யூனிவர்சிட்டி விச் இஸ் இன் டெல்லி, விச் இஸ் அப்ரூவ்ட் பை யுஜிசி. ஓகேயா? ஸோ பட் நாங்க யுனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் ரெக்கமெண்ட் பண்றதில்ல. ஏன்னா அது தனி காஸ்ட், அது எக்ஸ்பென்சஸா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ யார் வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, இந்த கோர்ஸ்ல யார் யார் சப்ஜெக்ட் ஃபேக்கல்டீஸ், எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் எடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாங்க இதுல குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ வந்து இந்தியால இருந்தும், துபாயில இருந்தும் ஓகேங்களா உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 500, தென் கோர்ஸ் ஃபீஸ் மந்த்லி 2000. இந்த ப்ரோகிராம்ல இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு நாங்க ஒரு ஆஃபர் குடுக்குறோம். 1 மந்த் டிஸ்கவுண்ட். லாஸ்ட் 1 மந்த் உடைய 1 மந்த் வந்து நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டியதில்ல. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் குடுக்குறோம். ஃபைனலா இந்த ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு செமஸ்டர் 1ல. செமஸ்டர் 2ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்குறாங்க. இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். இந்த சப்ஜெக்ட்க்கான மெட்டீரியல்ஸ். எஸ். இந்த 1 இயர் எண்டுல கான்வகேஷன் ஃபங்ஷன் சென்னையில வச்சு நாங்க சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன்ல சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் பத்தி எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில் நான் குடுத்துட்டேன். சரி, ஓகே. நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, வெல்னஸ் கோச்சா, லைஃப் ஸ்கில் ட்ரெய்னரா இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஆகலாம். இது மாதிரி சைபால 1 இயர் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்னு ஒரு டிசிபின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸும் யார் வேணாலும் படிக்கலாம். நாங்க நடத்துற 2 கோர்ஸ், ஒண்ணு மனசுக்கானது, அதாவது மென்டல் ஹெல்த்துக்கானது. இன்னொன்னு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த டிஎன்டி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவங்க, இங்க இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்க
கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு ஈவினிங்கு 7 PM டு 9 PM பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து சைக்காலஜிக்கான ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைனில் நடக்குது. அது இங்கிலீஷ் ப்ரோக்ராமு. ஸோ வில்லிங் இருக்கக்கூடியவங்க அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில் கான்டாக்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஸோ கோர்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்குறேன் 9791475700. ஓகேயா? ஸோ ரபி கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். எஸ், வேற ஏதாவது டீட்டெயில் வேணுங்களா? எஸ், யார் வேணாலும் படிக்கலாம். எஸ், ஆலிம் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டதுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 1 மந்த் நாங்கள் வந்து லாஸ்ட் 1 மந்த் உங்களுக்கு ஃபீஸ் ஆஃபர் கொடுக்குறோம். பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கிளாஸ் வந்து சும்மா பேருக்கான கிளாஸ் இல்லை, லைவ் கிளாஸாக ப்ராக்டிக்கலாக உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகிற இதாக நாங்கள் வச்சுருக்குறோம். எஸ், ஃபீட்பேக் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை சார், ஃபீட்பேக் லிங்க் ஓப்பன் ஆகலைங்கிறாங்க. எஸ், அகைன் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபீட்பேக் லிங்க், அதில் பாருங்கள். எஸ், கொடுத்துருக்காங்களா? அது ஒர்க் ஆகுதுங்க. ஃபீட்பேக் லிங்க் கொஞ்சம் செக் பண்ணுங்க. எஸ், இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். இந்த வீடியோ லிங்க் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. வீடியோ லிங்க் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. டிஎன்டி வீடியோ லிங்க். எஸ், இப்போ இதில் இருக்கவங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இல்லை, அந்த மேடம் பேசுங்க. டிசிபி மேடம் வந்துட்டாங்களா? எஸ், எஸ் மேம். If you want to become successful in your life and in your career, you need to keep your physical health strong, but also your mental. To keep your mental health strong and promote your mental well-being, our Saipa IIA has brought a course, Diploma in Counseling Psychology. DCP is a 1-year online course. This course is designed by Saipa IIE and National Council of Vocational and Research Training, NCVRT certified course. This course is handled by well-experienced experts in the field. There is no age limit to take up the course. Only minimum 10th standard qualification is enough to take up the classes. Live interactive online classes are taken. You can study from anywhere in the world through online. This course is meant to empower housewives, teachers, professionals, graduates, and people from any industry. This course is also available. டிஎன்டி கோர்ஸோட வீடியோ, டிஎன்டி கோர்ஸோட வீடியோ இருக்கா? இது டிசிபி டிஎன்டி, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கொரோனா வந்தாலும் விஷயம் போடாமலே நம்ம நல்ல பாப்பா எப்படின்னு கேக்குறீங்களா? என்னென்னமோ நெக்ஸ்ட் டைம் கொரோனா வந்தாலும் விஷயம் போடாமலே நம்ம நல்ல பாப்பா எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உணவே மருந்து அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? மருந்தையே உணவா சாப்பிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட இல்லாததுனால. இப்போ நம்ம வீட்டுல ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹை ஃபைபர் டயட் அவங்க போஷன் பண்ணி கொடுக்கறது, சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்றது மூலமா நம்ம அவங்க சுகர் லெவல கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான நியூட்ரிஷியஸ் ஃபுட் நம்ம சாப்பிடும் போது கொரோனா மாதிரி பெரிய நோய்கள் வந்தாலும் அதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா இல்ல பேரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சைபா ஐஇஇ கண்டக்ட் பண்ற டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸோட ட்ரெயினர்ஸ் சர்டிஃபைடு நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டீஷியன்ஸ். இது ஆன்லைன் கோர்ஸா, சோ நீங்க வீட்ல இருந்தே கத்துக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. மறக்காம கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.
எஸ் எக்ஸலண்ட்.